இப்போ எப்படி நம்ம கேப் வெயிட் கண்டுபிடிச்சு நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஈஸியான டிப்ஸ் தான் இது. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு நம்ம தையல் அரேஞ்ச் போட்டாச்சு. அப்புறம் ப்ளவுஸோட ஸ்லீவோட ஹைட் எவ்வளோ அதை மார்க் பண்ணியாச்சு. இப்போ கேப் வெயிட் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்க பேக் எடுத்துக்கோங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம், அப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுற இடத்த மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி. அதே மாதிரி இந்த சைட் பார்த்தீங்கன்னா செஸ்ட் நம்ம இது ஃபுல்லாக தையல் போடுவோம். அதே மாதிரி ஸ்லீவ் இந்த பக்கம் ஜாயின் பண்ணிட்டோம்னா இது ரெண்டுமே மீட் பண்ணுற இடத்த மாதிரி ப்ளஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு மார்க்கையுமே நம்ம இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது அப்படின்றத அளந்து எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 7 கால் இருக்குது. இந்த 7 காலை நம்ம இங்கே வைக்கணும். நெக்ஸ்ட் இன்னொருமே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே அரேஞ்ச் நம்ம தையல் விட்டுறோம் பார்த்தீங்களா, அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அது அந்த ரவுண்ட் அப்படியே நீங்கள் டேப் அதே மாதிரி வச்சு அளவெடுத்துக்கோங்க. அளவெடுத்திங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச் வருது. இப்போ ரெண்டுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ 7 கால் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்க ப்ளஸும் கீழே இருக்க ப்ளஸும் இந்த 7 காலுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் நல்லா கொஞ்சம் நீட்டாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த வெட்டில் அளவு எடுத்தோம் பார்த்தீங்களா, 8 வருது இல்லை, அதில் 1/4 இன்ச் லெஸ் பண்ணி 7.75. அந்த 7.75 வந்து இந்த 7 கால் லைனில் எங்கே டச் ஆகுது பாருங்கள். இங்கே 8 வருதுங்களா, இது கொஞ்சம் அப்படி நவுத்துனீங்கன்னா இங்கே 7.75 வந்து டச் ஆகுது. அந்த இடத்த ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இதை வந்து நம்ம இப்போ இந்த கர்வ் ஸ்கேலை வந்து வச்சு இது மாதிரி இந்த 2 பாயிண்ட் வந்து கரெக்டாக எங்கே மீட் ஆகுதோ அங்கே ஒரு வளைவு போட்டுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு இந்த எல்போ ஸ்லீவ் வந்து இப்படி நம்ம டேரெக்டாக இங்கே கீழ் அளவு வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம். கீழ் அளவு பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு சுற்றளவு, அதுக்கு 5.5 இன்ச்சு வச்சுட்டு 2 இன்ச்சு நான் தையல் விட்டுக்கிறேன். மேலேயுமே 2 இன்ச்சு தையல் விட்டுக்கிறேன். இப்போ இங்கேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போடக்கூடாது. இதுக்கு நடுவில் நம்ம ஷார்ட் ஸ்லீவ் அளவுமே எடுத்துக்கணும். ஷார்ட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கு 12, அவங்களுக்கு சுற்றளவு வந்து 12. அந்த 12 நம்ம 6 இங்கே மார்க் பண்ணி அதுக்கு ஒரு 2 இன்ச் தையல் விட்டு இங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து இங்கே வரணும். இந்த மாதிரி டைரெக்டாக நம்ம கோடு போட்டோம்னா பாருங்கள், நம்மளுக்கு இதுதான் லூஸ் வரும். அதனால் ஷார்ட் ஸ்லீவ் அளவு எடுத்து அது மாதிரி தான் நம்ம லைன் போடணும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி நம்ம கேப் வெயிட் கண்டுபிடிச்சு நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஈஸியான டிப்ஸ் தான் இது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம தையல் அரேஞ்ச் போட்டாச்சு. அப்புறம் ப்ளவுஸோட ஸ்லீவோட ஹைட் எவ்வளோ அதை மார்க் பண்ணியாச்சு. இப்போ கேப் வெயிட் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்க பேக் எடுத்துக்கோங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம், அப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுற இடத்த மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி. அதே மாதிரி இந்த சைட் பார்த்தீங்கன்னா செஸ்ட் நம்ம இது ஃபுல்லாக தையல் போடுவோம். அதே மாதிரி ஸ்லீவ் இந்த பக்கம் ஜாயின் பண்ணிட்டோம்னா இது ரெண்டுமே மீட் பண்ணுற இடத்த மாதிரி ப்ளஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 மார்க்கையுமே நம்ம இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது அப்படின்றத அளந்து எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 7 கால் இருக்குது. இந்த 7 காலை நம்ம இங்கே வைக்கணும். நெக்ஸ்ட் இன்னொருமே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே அரேஞ்ச் நம்ம தையல் விட்டுறோம் பார்த்தீங்களா, அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அது அந்த ரவுண்ட் அப்படியே நீங்கள் டேப் அதே மாதிரி வச்சு அளவெடுத்துக்கோங்க. அளவெடுத்திங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச் வருது. இப்போ ரெண்டுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ 7 கால் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்க ப்ளஸும் கீழே இருக்க ப்ளஸும் இந்த 7 காலுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் நல்லா கொஞ்சம் நீட்டாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த வெட்டில் அளவு எடுத்தோம் பார்த்தீங்களா, 8 வருது இல்லை, அதில் 1/4 இன்ச் லெஸ் பண்ணி 7.75. அந்த 7.75 வந்து இந்த 7 கால் லைனில் எங்கே டச் ஆகுது பாருங்கள். இங்கே 8 வருதுங்களா, இது கொஞ்சம் அப்படி நவுத்துனீங்கன்னா இங்கே 7.75 வந்து டச் ஆகுது. அந்த இடத்த ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இதை வந்து நம்ம இப்போ இந்த கர்வ் ஸ்கேலை வந்து வச்சு இது மாதிரி இந்த 2 பாயிண்ட் வந்து கரெக்டாக எங்கே மீட் ஆகுதோ அங்கே ஒரு வளைவு போட்டுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு இந்த எல்போ ஸ்லீவ் வந்து இப்படி நம்ம டேரெக்டாக இங்கே கீழ் அளவு வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம். கீழ் அளவு பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு சுற்றளவு, அதுக்கு 5.5 இன்ச்சு வச்சுட்டு 2 இன்ச்சு நான் தையல் விட்டுக்கிறேன். மேலேயுமே 2 இன்ச்சு தையல் விட்டுக்கிறேன். இப்போ இங்கேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போடக்கூடாது. இதுக்கு நடுவில் நம்ம ஷார்ட் ஸ்லீவ் அளவுமே எடுத்துக்கணும். ஷார்ட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்